ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. வீட்டில் நான் என்னென்ன வேலைகள் செய்தேன்னு பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நான் அந்த மாதிரி கேஸ் எல்லாம் துடைச்சி கோலம் போட்டுப்பேன். இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு நம்ம வேலை செய்யும்போது கிச்சனில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். நம்ம நின்று வேலை செய்கிறதுக்கே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். தினமும் இந்த மாதிரி கோலம் போடுவோன்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. அந்தளவுக்கு நான் ஃப்ரீயாலாம் இல்லை. வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும் இந்த மாதிரி கோலம் போட்டு பூஜை பண்ணுறது. மற்ற நாளெல்லாம் சும்மா அப்படியே துடைச்சி விட்டுப்பேன், கழுவி விட்டுக்குவேன், கோலம்லாம் போட மாட்டேன். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் துடைச்சி கோலம்லாம் போட்டுட்டு நிலைவாசல் பூஜை செய்தேன். இன்றைக்கி நிலைவாசல் பூஜை செய்கிறதும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்வேன். நல்லா மஞ்சள் எல்லாம் பூசி விட்டு மஞ்சள் குங்குமம் கோலம்லாம் போடுறது இந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான். மற்ற நாள்லலாம் சாதாரணமாக தண்ணி தெளித்து கோலம் போட்டுருவேன். அப்படியே இதெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு சமையல் வேலை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியலும் பிரண்டை துவையலும் தான் செஞ்சுருந்தேன். யாரெல்லாம் பிரண்டையை ரெகுலராக உணவில் சேர்த்துக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். சாதம் வெந்துருச்சு, வடித்து விட்டாச்சு. என்னை பார்க்குறவங்களாம் என்னை கேட்குற கேள்வி என்னன்னு தெரியுங்களா? உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கா, இதுக்கெல்லாம் டைம் இருக்கான்னு தான் கேட்பாங்க. நான் செய்கிற வேலை அந்த மாதிரி. எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் வீட்டில் நம்ம காலையில் கொஞ்சம் முன்னால் எழுந்திரிச்சு கடன்னு கிச்சன் வேலையை முடிச்சிட்டோம்னா அன்றைக்கி பொழுதுக்கும் நமக்கு வேலையே இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி என்ன தான் வேலை இருக்குன்னு தெரியல. யார் பார்த்தாலும் இதே கேள்வி தான் கேட்பாங்க. பிரண்டை துவையலும் அரைச்சிக்கிறேன். இன்றைக்கி என்னென்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு, பிரண்டை துவையலும் வச்சுட்டேன், சாதம் வடித்தாச்சு, சூப்பராக கமகமன்னு அரைச்சி விட்டேன், ரசமும் வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் பொட்டுக்கல்ல வச்சு சட்னியும் அரைச்சிட்டேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இன்றைக்கி விலாக் இவ்வளவு தான். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.